So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் விஓசி பார்க். ஐ திங்க் இது விஓசி பார்க் தான் guys. ஸோ நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ரைடை guys. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் அவனாசி ரோடு தான் பண்ணியிருப்பேன் guys. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தவங்க அவனாசி ரோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். கொஞ்சம் அதிகமாகவே டிராஃபிக் இருக்குது காய்ஸ். இங்கே சிக்னல் வேறு இருக்குது. அது இல்லாமல் முதல் சிக்னல் இல்லை, அதனால் டிராஃபிக்கு இல்லை காய்ஸ் இந்த இடத்துல. ஆனால் இப்போது சிக்னல் இருக்கிறனால டிராஃபிக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அவனாசி ரோடு வழியாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போது நம்ம நேராக வந்து சூலூர் போயிடுவோம் காய்ஸ். பட்டு சூலூர் வந்து நம்ம டைரெக்ட் இந்த ரோட்டில் இல்லை, நம்ம இப்போ நேராக வந்து ரேஸ் கோர்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். அவனாசி எல்லாம் ரோட்டில் போகல காய்ஸ். நம்ம இப்போ நேராக இங்கேருந்தா கட் அடிச்சு ரேஸ் கோர்ஸ் போயிடுவோம் காய்ஸ். ரேஸ் கோர்ஸ் போயிட்டு நம்ம வந்து நேராக கண்டினியூ பண்ணுவோம். அது இல்லாமல் காய்ஸ் எலெக்ஷன் எல்லாம் அதிகமாக இருக்குது. எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால் ஃபுல்லாக ஃப்ளாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் செக்கிங் அதிகமாக இருக்குது காய்ஸ். ஸோ எலெக்ஷன்னால் வந்து மோஸ்ட்லி வந்து செக்கிங் கொஞ்சம் அதிகமாக பண்ணிடுவாங்க. இப்போது ரேஸ் கோர்ஸ் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். ரேஸ் கோர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது காய்ஸ். பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து நேச்சர் வியூவே இல்லை. ஏன்னு தெரியுமா? ஃபுல்லாக வந்து வெயில் காரம்ல, அதனால் வந்து வியூவே இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸு அதுக்கடுத்து வந்து நல்லா இருக்கும் வியூ. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ போக போக அப்படியே நேச்சர் வியூ மாறும் காய்ஸ். ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது காய்ஸ். இப்போ ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் மட்டும்தான் அதிகமாக நடக்கும் காய்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க காய்ஸ். எல்லாமே இதுதான் காய்ஸ், ஃபோட்டோ ஷூட்டிங்கு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக வருவாங்க. ஏன்னா சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க காய்ஸ். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் காலேஜ் இருக்குது காய்ஸ். அதனால் வந்து ரேஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். காலையில் நேரம் வந்து வாக்கிங் பண்ணுறவங்க வருவாங்க. ஆனால் சாயங்காலம் நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபோட்டோஸ் மட்டும் தான் பிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் அந்த வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை வந்துடுச்சு. வெதர் பாருங்கள் செம்மையாக இருக்குது. மழை வந்துருக்கு காய்ஸ். நான் கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டிட்டேன். வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். வண்டி நிப்பாட்டிட்டேன் காய்ஸ். கொஞ்சம் மழை வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் காய்ஸ். அதிகமாக இல்லை, கொஞ்சம் நனைஞ்சிருக்கேன். அது இல்லாமல் மைலேஜ் வந்து எனக்கு நல்லாவே கொடுத்துட்டு இருக்குது. 70.2 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துட்டு இருக்குது. நல்லா மைலேஜ் கொடுத்துட்டு இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் மழை வருது. ஸோ நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போயிடலாம் காய்ஸ். காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிருக்கு காய்ஸ். ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. அதனால் வந்து நான் வந்து பாதி ரைடே வந்து ஸ்கிப் பண்ணி விட்டேன். ஏன்னா நல்ல மழை வந்துட்டு இருக்குது காய்ஸ். இப்போ நேராக வந்து நம்ம பாப்பம்பட்டி தாண்டி வந்திருக்கோம். ஃபுல்லாக மழை காய்ஸ். ஸோ இனிமேல் முன்னாடி போகும்போது வெதர் கரெக்டாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வெதர் வந்து கரெக்டாக இருக்குது காய்ஸ். கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பேக் சைடு வந்து மழை வர்ற மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. அது இல்லாமல் காய்ஸ் மழை இருக்கும்போது நேச்சர் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காய்ஸ். நல்லா வந்து அழகான நேச்சர் வியூ இருக்கும். எல்லாம் மரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் காய்ஸ். க்ரீனே ஆகிடும். பாருங்கள் வெதர் பாருங்கள் காய்ஸ். பேக் சைடு வெதர் வந்து நல்லா இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் மழை பெய்யும் போது அந்த ஸ்மெல்லு, இப்போ இருக்கிற ஸ்மெல்லு, அந்த மண்ணோட ஸ்மெல் காய்ஸ் நல்லா இருக்குது காய்ஸ். வேறு மாதிரி மண்ணோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இப்போ இருக்கிற மண்ணோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது. வா அங்கே பாருங்கள் வேறு பீகாக் காய்ஸ். ஆனால் அந்த ஃபெதர் இப்படி பண்ணால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் காய்ஸ். பொள்ளாச்சி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்குது. ஆனால்
இந்த திருப்பூர் பக்கம் வந்து மழை இல்லை கைஸ். திருப்பூர் மேட்டுப்பாளையம் அந்த பக்கம் வந்து மழை கம்மியாக தான் இருக்கும் ஐ திங்க்கு. அது இல்லாமல் இங்கே பெஞ்ச மழை பாருங்க கைஸ், ஃபுல்லாக வந்து தனி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சூலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாய் அட்டா போவோம் கைஸ். சாய் அட்டா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ். இன்றைக்கி போய் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் கைஸ். இங்கே பாருங்கள் ஜோக்கர் கைஸ், இந்த வண்டிக்கு பின்னாடி இருக்குது பாருங்க கைஸ் ஜோக்கரு. செம்மையாக இருக்குது கைஸ், உக்காந்துருக்கு. செம்மையாக இருக்குது ஜோக்கரு காய்ஸ். நான் ரோட்டில் நான் போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் பின்னாடி செம்மையாக டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹாய், ரெண்டுமே நல்லா இருக்குது காய்ஸ், அழகாக இருக்குது. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. ஓ, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது காய்ஸ். ரெண்டு நாய் செம்மையாக இருக்குது காய்ஸ். ஓ, பட் அவங்க ஓனர் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கேட்க முடியல கைஸ். ஸோ நான் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நம்ம வந்து தூரத்தில் பார்த்துட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம தியேட்டர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சந்துக்குள்ளே வந்துட்டோம் காய்ஸ். கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது காய்ஸ் சாய் அட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஆனால் க்ளோஸ் இருக்குது காய்ஸ். சாய் அட்டா இஸ் க்ளோஸ் காய்ஸ். ஏன் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில காய்ஸ். ஆனால் க்ளோஸாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல ஆசையாக வந்தோம். நல்லா ஆசையாக வந்தோம் காய்ஸ் சாய் டீ சாப்பிட்றதுக்காக. ஆனால் க்ளோஸாக இருக்குது. ஸோ நம்ம திரும்பி கிளம்பிடலாம் காய்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிங்கநல்லூர் தாண்டி வந்துட்டோம் காய்ஸ். அது இல்லாமல் வண்டியில் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 100 இல்லை 200க்கு போட்டு ஃபுல் பண்ணிடலாம் காய்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சூலூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். பட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆல்ரெடி இருக்குது, பட்டு கம்மியாக ஆகலை. ஸோ இருந்தாலும் பாயிண்ட்ஸு கீழே இறங்குமா இல்லையான்னு தெரில. ஆனால் டேங்க் கம்மியாக தான் இருக்கும் டேங்க்கில். ஸோ அதனால் வந்து நம்ம பாரத் பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் அடிச்சிடல கைஸ். இந்தியன் ஆயில் போயிடுச்சு. நான் போகல கைஸ், நான் அங்கே போகல. அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து பாரத் பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல கைஸ், அங்கே போயிட்டு நம்ம பெட்ரோல் ஃபுல் பண்ணிடலாம் கைஸ். ஐ திங்க் ஒரு 100 rupees வரைக்கும் வரும். ஸோ கைஸ் ஆல்ரெடி வண்டி ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கைஸ். ஆல்ரெடி வண்டி ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் கூட கேப் இல்லை கைஸ். போட்டால் நம்ம போட்டிக்கலாம், ஒரு 100 rupeesக்கு வந்துடும் கைஸ். பட் இருந்தாலும் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம எங்கே போய் போடுறது. ஆனால் மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு கைஸ். மைலேஜ் லாஸ்ட்டாக வந்து நான் எப்போ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை கைஸ். லாஸ்ட்டாக எப்போ போட்டேன்னு இல்லை, சாட்டர்டே போட்டேன் கைஸ். நான் வந்து சாட்டர்டே 500 போட்டிருக்கேன் ஐ திங்க். ஆமாம், சாட்டர்டே போட்டேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம சூலூர் வரைக்கும் போயிட்டே வந்துட்டோம். இருந்தாலும் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக தீரல, ஓரளவுக்கு தான் தீர்ந்துருக்கு. ஸோ மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு. ஸோ
மைலேஜ் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்கு. ஒரு 70 மைலேஜ் கொடுத்துட்டு இருக்குது பாருங்க. 70.7 அப்போனா மைலேஜ் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலே காலி ஆகலை. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற ஸ்பீடு பொறுத்து கைஸ். நான் வந்து 30-40 ஸ்பீடுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ 30-40 ஓட்டும் போது மைலேஜ் வர அளவுக்கு தான் நல்லா இது கொடுக்கும். மீன்ஸ் 30-40 போகும்போது தான் நம்ம வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும். நம்ம 40-60-70 போயிட்டோன்னா இங்கே மைலேஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்போது பெட்ரோல் அதிகமாக இழுக்கும் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போனால் நல்லது தான், நம்மளுக்கு நல்லது. அது இல்லாமல் சேஃப்டி நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல கைஸ். ஸோ ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக போனால் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து பெட்ரோலே கம்மியாக தான் போயிருக்கு கைஸ். நான் 70 மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் கைஸ். நம்ம ஸ்பீடாக ஓட்டாமல் ஸ்லோவாக போனால் நல்லது தான். ஸோ ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலை புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.